என் பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த திடீர் சந்திப்பு எதற்கு என்று உங்களுக்கெல்லாம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற அவாவில் தாங்கள் வந்திருப்பீர்கள். 2000 ஆண்டிலிருந்து 2006 வரை 2 முறை பொதுச் செயலாளராக பணியாற்றியிருக்கின்றேன். அதன் பிறகு 2006 2015 நேற்றைய தினம் வரை நடிகர் சங்கத்தின் தலைவராக, ஆக மொத்தம் 15 ஆண்டுகள் நடிகர் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நலிந்த கலைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த சங்கத்திற்காக பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த பெருமை எனக்கு உண்டு என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லும்போது, 2000 ஆண்டு நடிகர் சங்கத்தின் செயலாளராக வந்த பிறகு 4,25,00,000 ரூபாய் இருந்த கடனை வங்கியிடம் பேசி, அன்றைய தலைவர் கூட நேற்று தினம் மட்டுமல்ல, தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்த போது கூட, நான் தலைவராக இங்கு இருந்து கலை நிகழ்ச்சி நடத்தி சரத்குமார் அவர்கள் மேலாளரிடம் பேசி இந்த கடனை குறைத்து அடைத்து வைத்த பிறகு 1 கோடிக்கு மேல் நான் இருப்பு நிதியை வைத்துவிட்டு சென்றேன் என்று சொன்னார்கள். அது ஏற்கனவே அது பதிவு செய்யப்பட்ட ஒன்று. மீண்டும் ஒரு முறை அவர் இருந்து நாங்கள் செயல்பட்டு அந்த கடனை அடைத்ததற்கு அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மீண்டும் அவர் கேட்டுக்கொண்டதுக்குபடி நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதன் பிறகு 2007 ஆண்டு மீண்டும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யப்பட்டது. ஆக நடிகர் சங்கத்திற்கு 3 கோடியாக இருப்பு நிதி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஃப்ரம் 1 crore it went up to 3 crores. இதை வைத்துக்கொண்டு தான் நடிகர் சங்கம் கலைஞர்களுக்கு, நலிந்த கலைஞர்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் செயற்குழு கூட்டங்கள் நடக்கும்போது, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நடக்கும்போது அங்கே பல கோரிக்கைகள் வரும். சில குடும்பத்தை யாராச்சும் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஈமச்சடங்குக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி அது கொடுக்கப்படும். அப்புறம் கோரிக்கைகள் என்னெல்லாம் இருக்கும்னா, மருத்துவ செலவுக்காக மருத்துவ விருது கேட்டு வருவார்கள். அதன் விழாவரியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நாசரிடம் 10 நாட்களுக்குள் ஆடிட்டட் அக்கவுண்ட்ஸ், வாட் ஹஸ் ஹேப்பன் இன் தி அசோசியேஷன் ஃபார் த பாஸ்ட் 15 years as president will be handed over to him in a week's time. காலையில் நாசர் அவர்களின் பேசுகையிலே கூட தேர்தல் அக்கௌண்ட்டை முதல்ல சப்மிட் பண்ணிடுவோம். காசி நீதியரசர் அவர்கள் தேர்தலை செயின்ட் அப்பாஸ் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கென செலவுகளை எங்களிடம் கொடுத்திருந்தார். அதை செலவு செய்ய வேண்டிய கடமை தேர்தல் அதிகாரியின் ஆணைக்கிணங்க நடிகர் சங்கத்தின் கடமை. அந்த கணக்கை இன்று நீங்கள் சரிபார்த்து கொள்ளவும் என்று திரு நாசர் அவர்களிடம் சொல்லி மேலாளரை அங்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். விஷால், நாசர் மற்றும் இன்று பொறுப்பாளராக பதவியேற்றிருக்கின்ற அனைவருக்கும் இதன் வாயிலாக மீண்டும் ஒருமுறை என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 15 ஆண்டுகளை நான் பார்த்தது என்ன என்று சொன்னால், இந்த நடிகர் சங்கம் மீண்டும் கடனில் ஆழ்ந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட பல முறை பல விழாக்கள் எடுத்தபோது இங்கு குறையாக சொல்லாவிட்டாலும் பலரும் வராத சூழ்நிலையில் இன்று வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் 2000 2010 யாரும் வராத சூழ்நிலையில் செயற்குழு, தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு முடிவெடுக்கின்ற உரிமை பெற்றிருப்பதால் பல கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கருத்துக்களுக்கு இணங்க நாங்கள் முடிவுகள் எடுத்து சிறந்ததாக என்ன வர முடியும் என்ற அளவிலே தான் SPI சினிமாஸுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை இன்றைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் அந்த ஒப்பந்தத்தை படித்துவிட்டு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர். அதுதான் இந்த தேர்தலுக்கு மையமாகவே இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த ஒப்பந்தத்தை எதற்காக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டு சிறப்பு பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிறப்பு பொதுக்குழுவில் ஒப்பந்தம் வாங்கிய பிறகே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் SPI சினிமாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி அதன் பிறகு கட்டிடம் இடிக்கப்பட்டது. கட்டிடம் இடிக்கப்பட்ட பிறகு வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்பட்டு இன்றளவிலும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆக இது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை.
ஆனால் ஒப்பந்தத்தில் உள்ள குறை என்ன என்பதை தெளிவுபடுத்தாத சூழ்நிலையில் அந்த எஸ்பிஐ சினிமாஸிடம் எதை சொல்லி அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்பதும் புரியாத சூழ்நிலையில், ஏன்னா அவங்க அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் 29 வருடம் 11 மாதம் லீஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு பல முறை எதற்காக அந்த லீஸ் கொடுக்கப்பட்டது, ஏன்னா இப்போ அந்த அதே கட்டிடத்தை இடித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் ஆகலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருந்தது. ஆக அந்த 10 கோடி 15 கோடி மீண்டும் நாங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலும் சிறந்த ஒரு ப்ரொபோசல் என்று சொன்னால் எஸ்பிஐ சினிமா ஒரு சிறந்த நிறுவனம். அவர்கள் கொடுத்த அந்த ப்ரொப்போசலை நாங்கள் எடுத்து பார்த்து படித்து பேசி நாங்கள் எங்களுடைய ரெஸ்ட்ரிக்டட் காஸ்ட் would be about 10 to 15 crores. அவங்க அதுக்கு மேலே 50 கோடி செலவழிக்கலாம், 60 கோடி செலவழிக்கலாம். அந்த பில்டிங்கை 29 ஆண்டு 11 மாதம் கொடுப்பதற்கு காரணம், அங்கே 15 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்ட முதலீடு எடுக்க முடியுமான்னு கேட்டதற்கு அவர்களால் அது முடியாது என்று கணக்கர்களை வைத்து சொல்லியதன் அடிப்படையில் அவர்களுக்கு மேக்சிமமாக கொடுக்க முடிந்த 29 வருடம் 11 மாத காலம் அவர்கள் லீஸ் கொடுக்கப்பட்டது. எந்த விதத்திலையும் இந்த இடத்தை விற்கவில்லை. அதுக்கான டாக்குமெண்ட் கூட ஒரு வாரத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது 14ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் காட்டிய அந்த தாய் பத்திரத்தை அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றேன். அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறை என்று தெரியாத சூழ்நிலையிலும் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் நேற்று இரவு தேர்தல் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், they can also reconsider the same agreement once again. Go through the veracity of the agreement and then you feel it has to be cancelled, then we'll discuss about it of cancellation என்று சொல்லிவிட்டு தான் அங்கிருந்து வந்தேன். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இது தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் இருந்து கொண்டே இருந்தது. அவங்க அதை விட 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்து செய்தால் நான் உடனடியாக ரத்து செய்கிறேன் என்று கூட புதிய தலைமுறை பேட்டியிலே சொல்லியிருந்தேன் என்று நினைவிருக்கலாம். என்னதுக்கு எதற்காக இந்த மீட்டிங்கை கூப்பிட்டேன்னா, தேர்தல் சூடுபிடித்து பல விதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டு பல ஆதாரங்களை காட்டி, ஏன்னா ஒன்று வித்துட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்கான ஆதாரத்தை எடுத்து காமிச்சேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 5 வருஷம் ஃபைல் பண்ணலன்னு சொன்னேன். எதற்காக ஃபைல் பண்ணலன்றது ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டோட அண்டர் செக்ஷன் 12A and 139(1) very clearly indicated that when there is loss, the income tax need not be filed அப்படின்னு ஆடிட்டரின் ஒப்புதலோடு அது நடக்கப்பட்ட ஒன்று என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். டெமாலிஷன் ஆர்டர் வாங்காமல் இடிக்கப்பட்டதுன்னு சொன்னதற்கு அதற்கும் சாட்சிகளையும் சான்றுகளையும் கொடுத்திருக்கின்றேன். 100 சதுரடி கூட இல்லை என்று சொன்னதற்கு பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்டில் 2500 சதுரடி இருப்பதையும் சுட்டி காட்டியிருந்தேன். இந்த அலிகேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்துவிட்ட பிறகு கூட இந்த தேர்தல் ஒரு சங்கத்திற்குள் நடந்த தேர்தலாக அல்ல. முதலிலிருந்தே I don't want to go and precipitate issues, go back to what has happened in the past. I would like to cooperate with the new body and go along and see to that நடிகர் சங்கம் never suffers again. இருந்தாலும் இது ஒரு சுய விமர்சனம், என்னை பற்றி முறைகேடு என்று பதிவு செய்திருப்பது மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்ற காரணத்தினால் ஏழரை கூட தமிழ் மக்களிடம் இது உலகளாவிய தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது இந்த உலகத்திலே ஒரு சொசைட்டியில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு சங்கம் உலகளாவிய அளவிலே புகழ் பெற்றிருக்கிறது சொன்னால் அது சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்பது நான் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பத்திரிகை சகோதரருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் இன்றைக்கி உலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தேர்தல் நடக்கிறது தான் மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தி மக்களிடம் சென்றடைந்தது. 4 சுவற்றுக்குள் பேசியிருக்கலாம், பரவாயில்ல. அது எனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் இந்த ப்ரெஸ் மீட். ஒவ்வொரு முறையும் வரும்போது சில ஆதாரங்களை கொடுப்பேன். இந்த அலிகேஷன்ஸ் அக்யூசேஷன்ஸ் வெரி டீப்லி ஹர்ட் மீ. ஏன்னா நியாயமாக இன்றும் அதான் நேற்று சொல்லும் போது கூட சொன்னேன், இன்றளவிலும் அந்த ஒப்பந்தம் ஒரு சிறந்த ஒப்பந்தம் என்று நினைப்பவன் நான். நாசர் அவர்கள் மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் நான் பேச தயார். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்தை போட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன். 29 செப்டம்பர். அதற்கு முன்பு ஒரு வார காலம் அவர்களுடன்
இவர்களெல்லாம் இந்த கோரிக்கை வைத்து என் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த களங்கத்தை நான் துடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது. என்னோட பொது வாழ்க்கையிலே 33 ஆண்டுகள் பயணித்தவன் நான். எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் என் மீது இல்லாமல் ஒரு க்ளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட் எவர் ஐ டூ, ஒரு க்ளீன் இமேஜ் உள்ள எனக்கு ஒரு பாதிப்பு மனதளவில் ஏற்பட்டதன் சூழலில் அவர்களிடம் பேசினேன். காரணம், எஸ்பிஎஸ் சினிமா ஒரு சாதாரண ஒரு கம்பெனி அல்ல. ஒரு பிரசித்தி பெற்ற, ஒரு நியாயமாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற, சினிமாவை வேறொரு தளத்திற்கு எடுத்துச் சென்ற ஒரு கம்பெனி. அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினேன். நடத்திய பிறகு அவர்களுக்கும் என் மீது ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டு விட்டது, பரிதாப உணர்வு ஏற்பட்டு விட்டது. என்ன சார் இவ்வளோ அக்யூசேஷன்ஸ், இவ்வளோ அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் யூ, என நண்பர்களாக இருந்த காரணத்துக்காக. ஸோ வாட் இஸ் இட் தட் வி கேன் டூ டு ரெக்டிஃபை யோர் நேம் என்று சொன்னது அடிப்படையில், இதை விட என் அன்பு சகோதரர் புதிதாக வந்திருப்பவர்கள் நேற்றைய தினம் தயாரித்து விட்டு நான் நினைத்து விடக்கூடாது, அதுக்கு சான்றிதழ்கள் இருக்கும். ஸோ ஐ டிசைடட் on September 25th by SBS Cinemas. மறுபடியும் இது மீடியா மூலமாக எதுக்காக நான் திரு நாசருடன் சொல்கிறேன்னா, இதை நாளைக்கு ஒப்படைச்சிடுவேன். என்னுடைய சகோதரர் கதாநாயகன் என் பிரதன்லா இன்றைய கமிட்டி மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் எங்கள் சார்பில். அவர் வைத்துக்கொண்டு சொல்வதற்கு காரணம், செப்டம்பர் 29 அன்றே தேர்தல் சூடுபிடித்து பலவிதமான குறைகள், முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தபோது என் மனதளவிலே பாதிக்கப்பட்ட சூழலில் இனிய சகோதரன் எஸ்பிஎஸ் நான் பேசி இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். It was cancelled on September 29th. The managing trustee, Nadigar Sangam Charitable Trust, that was very clearly written. As you are aware, we have executed a legally binding development agreement with the Nadigar Sangam Charitable Trust on the 25th November 2010 for a commercial development of the property at 16 Habibullah Road, T Nagar, Chennai 17. The said agreement is valid and enforceable as of date. There have been certain baseless allegations about the subject matter of the agreement, and to avoid such unpleasantness in this regard, we are agreeable to cancel the agreement. அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு இதுக்கு ஒப்புதலாக நீங்கள் கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். So after sending a mail to them in reply immediately, on October 3rd, 2015, they wanted the same thing to be signed by both the parties. I signed as Nadigar Sangam Charitable Trust, and I said, we will take this for consideration. They said, a formal agreement for cancellation shall be executed in due course. இதை நான் 29 எதற்காக கொடுக்கவில்லை என்று சொன்னால், அன்னைக்கு கொடுத்திருந்தேன்னா அன்னைக்கு இருந்த தேர்தல் காலத்தில் எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்லியிருக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, let us win the election and cancel this agreement to clear my name and image என்று நினைத்து தான் காலதாமதம். இல்லாட்டி அன்றைக்கே if I had to score one upon them, it could have been plus or minus to us. சொல்லி தான் செஞ்சிட்டாங்க. எங்களுக்கு வெற்றி கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. somebody's victory, it's pleasure to me, and I love to give an victory to somebody else if they have to deserve the victory. ஆனால் இதை செஞ்சிட்டேனா, this I'll be handing over to the president. Of course, I'll give to the executive committee member, Mr. Ramki, and hand it over to Nazar. So, இது மூலமாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, these allegations and baseless accusations, I hope stops. Because it has hurt me deeply. ஏன்னா 33 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் பயணித்திருக்கின்றேன். இது ரொம்ப அன்றைக்கே சொன்னேன், பாதிச்சிருச்சு. Now I would like to say that the President, Secretary and the Treasurer got a long way ahead to achieve whatever they have promised. And as Nazar, when I congratulated him yesterday, he said, sir, you should stand with me if I need you to give any advice. I said, if it is required, I will definitely lend you a helping hand
and sort out whatever issues. So I'm willing to finalize any negotiations, any conditions, if SP Cinemas put forth to the new body. But one assurance I've given you, I'm clean, and whatever allegations, எதுதான் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் என்று பல முறை என்னை சொல்லியிருந்தது மனதை தைத்ததன் காரணத்துக்காக இதை பேசி இதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சி பார்த்தா, whether I didn't know it was an advantage or at a disadvantage at the time of elections. It could be construed anyways. So இதை செய்வதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி. பிகாஸ் பொது வாழ்க்கையில் பயணித்திருப்பவன் நான். பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்களும் சரி, வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக நான் மறைந்த பிறகும் இந்த நல்ல மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்று சொல்வதை விரும்புகிறவன் நான். ஆக once again congratulate Nasir and team, and will be of any assistance and advice if needed. They are all intelligent people. They can definitely think for themselves. And in this one, ஒரு சரத்துகள் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட. ஐ ரிக்வெஸ்ட் அந்த நடிகர் சங்கம் ஜேபிஆர் ட்ரஸ்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க, ஐஸ்வரி கணேஷ் வந்து பென்ஷன் கொடுக்குறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? யூர் வெரி பிக் ஆர்கனைசேஷன், யூ ஆர் கேன்சலிங் இட். கேன் யூ டூ சம்திங் ஃபார் தி அசோசியேஷன் வேர் ஐ வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் சம்திங் த்ரூ யூ, பிகாஸ் யூ பின் அசோசியேட் வித் அஸ். கிட்டத்தட்ட 2010 பயணிச்சிட்ருக்காங்க கூட. 2005 வருஷம் வழக்கு நீதிமன்றத்தில் சந்தித்திருக்கிறார்கள். பராசரனை வச்சு சந்திச்சிட்ருக்காங்க. They spent a lot of money, and நடிகர் சங்கம் has not spent a single rupee towards fighting the cases. We have said very clearly we don't have the money to fight these cases. என்னன்னா அவங்க வந்து உறுப்பினராக இருந்த பூச்சி முருகன் அவர்களே வழக்கு தொடர்ந்திருந்தார். இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் பூச்சி முருகன் வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க திரும்பி பெற்று பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்தால், அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆகவே தான் இவர்களெல்லாம் சொல்வதற்கு முன்பே இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஐ ஹோப் தே அண்டர்ஸ்டாண்ட் தி பெயின் ஐவ் கான் த்ரூ. வெற்றி தோல்வி மனிதனுக்கு வாழ்க்கையில் இயல்புதான். பல முறை சந்திச்சிட்டேன். படப்பிடிப்பிலிருந்து 60 அடிக்கு மேலே அந்த கீழே விழுந்து கழுத்து உடைஞ்ச பிறகு 20-30 தயாரிப்பாளர்கள் கொடுத்த முன் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்போது கூட ரவிக்குமார் என்ற ஒரு நண்பரும் ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு நண்பரும் நீங்கள் தான் பேச வேண்டும், நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரல் வளம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் மை ரைட் வோக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ்ட் ஆன் தட் டே இன் தி ஆக்சிடெண்ட். அதை வச்சுக்கிட்டு இந்த 1 ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசி பேசி பேசி, பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி அலிகேஷன், சோ மெனி குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் நான் ப்ரெஸ்ஸை பார்த்து மீடியாவை பார்த்து, பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் தி ஜேர்னலிஸ்டிக் ஃபேமிலி. அப்படி இருந்தாலும் இது ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் தினமும் அதே சொல்லும் போது எனக்கு வருத்தம் இருந்தாலும் பதில் சொல்ல கடமை. ஒன்லி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் திஸ் இந்த மாதிரி ஆகிட்டனால என்னால் அதிகமாக பேச முடியும். ஒவ்வொருத்தரையும் அதுக்கு பதில் சொல்லி ஒவ்வொரு குற்றச்சாட்டு பதில் சொல்ல முடியாவிட்டோம். என்னால் முடிந்த அளவிற்கு நான் பத்திரிகை சகோதரர்களை சந்தித்து தெளிவுகளை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே தட் ஐவ் லோவர்ட் மை ஃபீலிங்ஸ் டு த பப்ளிக் அட் லார்ஜ். தமிழக மக்களுக்கு நான் ஒரு சுத்தமானவன், எந்த குறைகளையும் தவறுகளையும் செய்யாதவன் என்பதை எடுத்துக்காட்டி நடிகர் சங்கத்தில் 15 ஆண்டு கால பயணித்திருக்கின்றேன். நான் இந்த கலைஞர்களுக்கு சங்கத்தின் மூலமாக உதவி செய்திருக்கின்றேன். அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் உதவி செய்திருக்கின்றேன். தனிப்பட்ட முறையிலே நாடக நடிகர் சங்கங்களுக்கு, அது பல சங்கங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கிற சங்கங்களுக்கு என் சொந்த செலவை செய்து அவர்கள் கட்டிடம் கட்டி தந்திருக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையிலே மருத்துவ உதவிக்காக உதவி செய்திருக்கின்றேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ வுட் லைக் டு கண்டினியூ த சேம் திங் as life member of the association. I will be a part of the association. I will work along with the association, and though not actively, as a member of the association நான் இவர்களுடன் சேர்ந்து பயணிக்க காத்திருக்கின்றேன். தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம். காரணம் 15 ஆண்டு காலம் இந்த நடிகர் சங்கத்தை பற்றி புரிந்து வைத்திருப்பவன் நான். இந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்தால் தான் இந்த வருமானத்தை 24 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 29 இயர்ஸ் 11 மாதத்தில் 35 லட்சம் வாடகை வருகின்ற சூழல். அதனால் நீங்கள் 35 லட்ச ரூபா வாடகை வருதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இதையும் பில்டிங்கும் கட்டி இன்னொரு பில்டிங்கும் கட்டக்கூட வாய்ப்பு. ஆனால் வருடத்துக்கு ஆல்மோஸ்ட் 2.5 crores, 24 lakhsனா இட் கம்ஸ் டு 2.5 crores இன் அ இயர். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 5-10 வருஷம் கடனுக்கு வாங்கினா கூட ஏதாச்சும் இடத்த வாங்கி நீங்கள் நினைக்கிற ஒரு பில்டிங் கூட அங்கே கட்டிடலாம். ஸோ தேட் மச் அ மணி வுட் பி தேர்.
acquired one more property. ஏற்கனவே நந்தா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரஸ்ட்டில் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம். அதனால் ஒன்ஸ் அகேன் இஃப் த நியூ டீம் சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ் வித் எஸ்பிஎஸ் சினிமாஸ் without any interference from me, because I will not be a part of it, but ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர்கள் இதை முடிப்பதற்கு இது குறைகள், ஏன்னா they have to go through the agreements once again. அதில் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், ஆனால் கேன்சல் பண்ணுறது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. They are willing to do it because of the deliberations of Sharad Kumar and his good officers. எனக்காக என் நண்பர்கள் ஸ்வரூப் ரெட்டியும் கிரண் ரெட்டியும் எனக்காக நீங்கள் உங்களுடைய அவதியை பார்க்கும்போது அது எங்களுக்கு சோகமாக இருக்கிறது. All your accusations and allegations against you, I hope ends here. And that is why அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 10 கோடிக்கு ஒரு வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து ஆஸ் இன்ட்ரெஸ்ட் வரணும். ஆர் யூ ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்டிங், யூ லூஸ் 1 crore வந்து உங்களுக்கு வந்து யூ லூஸ் அஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த மணி தட் யூ இன்வெஸ்ட். 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ மைட் லூஸ் அபவுட் 1 crore. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் வித் மை குட் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் வந்து ஜேபிஆர் ஸ்ரீ கணேஷ் இவங்கெல்லாம் வந்து பென்ஷன் கொடுக்குற மாதிரி யூ ஷுட் நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுக்கும் பணம் தேவைப்படும். 10 கோடி கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பில்டிங் கட்டிடலாம், ஆனால் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் தேடணும். ஸோ ஃபார் எவ்ரி 10 crores when you lose 1 crore இன்ட்ரெஸ்ட், ஆர் நீங்கள் 10 கோடி ரூபாய் முதல்ல வங்கியில் வச்சுருக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் கட்டிக்கலான்னு பிளான் போட்டால் அந்த 1 crore நீங்கள் வந்து 1 crore 90 lakhs இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா 10% 9%, 5 வருடத்திற்கு எஸ்பிஎஸ் சினிமாஸ் இஸ் willing to give 1 crore for 5 years. 5 கோடி ரூபாய் they are willing to give to the association. அவங்க பேரில் எப்படி ஜேபிஆர் இருக்கோ, ஐசிஆர் கணேஷ் இருக்கோ, அதே மாதிரி பென்ஷன்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த 5 கோடியை நாங்கள் தர தயார் என்பதையும் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. they can use that also. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக இந்த புதிய அமைப்பு, பதவியேற்றிருந்த புதிய சகோதரர்கள் இதை கருத்தில் கொண்டு தெரிந்த நடிகர் சங்கத்தை சிறந்த ஒரு நடிகர் சங்கமாக, சிறப்பான ஒரு சங்கத்தை உருவாக்க திட்டமிட்ட எனக்கு, என் கனவாக இருந்த நடிகர் சங்கத்தை உருவாக்குவதில் உங்கள் மைண்ட், அதாவது உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த சிந்தனைகளையும் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை சொல்லி, இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆன்சர் ஃபியூ கொஸ்டின்ஸ், பட் திஸ் இஸ் வாட் ஐ கேம் ஃபார். இதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, என் குடும்பத்தின் சந்திப்புக்கு காரணம். இது வந்து நான் எப்படியும் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். பை டுமாரோ ஐ ஹேண்ட் இட் ஓவர். அதுக்கப்புறம் அவங்க they can go sit with SBS Cinemas. I've done my job and I'm saying I'm always clean. I'll always be clean because I'm serving the people of Tamil Nadu. Not only a small association, ஒரு கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். So I know my responsibilities. I want to be clean. After 33 years of service in the film industry, I don't want to exit as a person who is corrupt. Thank you. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். பஸ் நான் வந்து ரொம்ப கிளியராக, நானும் அங்கே உட்காந்து கேள்வி கேட்டிருக்கேன் பெங்களூரில் பயணிக்கும் போது. அது கிளியராக சொன்னேன்ல. அதாவது ஒரு லெவலில் வந்து இப்போ தேர்தலை சந்திக்கும் போது ஒவ்வொரு இதுவும் சொல்லும் போது நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும்போது இது எப்படி எடுத்துக்கொள்வார்கள் தெரியாத சூழலில் இது நடந்திருக்குன்னு சரியாக சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் வினிங் கொஸ்டின் ஆட் ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் பிகாஸ் த்ரோட் ரொம்ப மோசமாக போச்சு. I want to take a break. Almost 1 year 2 into 2 4ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். 1 + 1 into 1 + 1 எவ்வளோ சார்னு கேட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். 2 into 2 எவ்வளோ சார்னு கேட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். 4 - 2 into 4 - 2 நான் 4ன்னு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டாலும் அந்த 4ன்றதை உறுதியாக சொல்லியிருக்கேன். அதனால் எதை செய்திருக்கிறோம், நியாயமாக செய்திருக்கிறோம் என்று இன்றும் நான் சொல்கின்றேன். ஆக மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். That's nothing to do with me, but I will definitely stand with you. இதில் வந்து நல்லபடியாக கட்டணம் கட்டுறது நீங்கள் எடுக்கணும் முயற்சிக்கு நான் முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம். அதாவது பூச்சி முருகன் வாபஸ் வாங்கி தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். அவங்க கேன்சல் பண்ணலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போகலாம். தேர் ஆர் நாட் அ ஸ்மால் ஆர்கனைசேஷன் பிகாஸ் சரத்குமார் as a person or Radhadevi as a person, they have not signed the agreement. Managing trustee and trustee have signed. So it's an
இனிமேல் அவங்க சொல்லிக்கிட்டா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பிஸ்மி இனிமேல் அவங்க சொல்லிக்கிட்ட பற்றி எனக்கு வந்து உண்மையிலே வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் என் பாரத்தை இறக்கி வச்சிட்டேன். நான் தவறு செய்யலை. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னால் சந்தோஷம். மற்றவர்கள் கிடைத்த வெற்றி எனக்கு தோணலை. அது மன்னிக்கணும், எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன் தோணலைன்னா, இதே மாதிரி உங்களை மாதிரி பிஸ்மி மாதிரி பல நண்பர்களிடம் நான் பேசி பார்த்தேன். பேசி பார்க்கும்போது சொன்னாங்க, இல்லைங்க இது வீக்காக இருக்கும் உங்களுக்கு, அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு செட்பேக்காக இருக்கலாம், அப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஊழல் செஞ்சீங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கூட இந்த வெராசிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் 29 தான் எழுதுனாங்களா, இல்லாட்டி இன்றைக்கே போய் அவசரமாக எழுதுனாங்களா கூட கேள்வி கேட்கலாம். பட் டு மை ஹார்ட், என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா யூ ஹவ் டேக்கன் எவ்ரி திங் டு த மீடியா. த மீடியா இஸ் டேக்கன் டு த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் தமிழன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு. என் நண்பர்கள் பலரும் என்ன சார் இவ்வளோ அலிகேஷன்ஸ், அக்யூசேஷன்ஸ், இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, இதுக்கு ஒரு வழி வரணும், முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறது தான் தட் ஈஸி. அவங்க தேவ் லாஸ்ட் மணி, கோர்ட்டில் வந்து நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்க. தேவ் கிவன் அட்வான்ஸ் ஆஃப் 48 lakhs. தட் இஸ் அக்ரூயிங் இன்ட்ரெஸ்ட். இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 1.5 crores சொசைட்டி ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில். ஸோ இதெல்லாம் தேவ் அக்ரூட். ஸோ இதெல்லாம் உடைப்பதற்கு அவங்க, ஏன்னா அவங்க சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் காரணத்துக்காக தான். இதே வேறு எதுவும் ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருந்தாங்கன்னா வெதர் தேவோட பட்ஜெட் அரேஞ்ச் ஐ டோன்ட் நோ. ஏன்னா சினிமாவில் அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சத்தியமில் வந்து படம் வராட்டி ஒரு ஷோ கொடுங்கன்னு கேட்டது நானே கேட்டிருக்கேன் எங்கள் திரைப்படங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தியேட்டர் உரிமையாளர்கள். அதனால் என்னுடைய கருத்து, நியாயத்தையும் தர்மத்தையும் எடுத்து உரைத்துட்டேன். அவங்க இதில் பயணிக்கும் போது நிச்சயமாக ரொம்ப வேகமாக அவங்க நினைக்கிறது நடக்கலாம். நட்சத்திர கலை விழா நடத்தி உடனே 10 கோடி கலெக்ட் பண்ணலாம். பில்டிங்கை உடனடியாக நடத்தலாம். அது திட்டத்தை வகுக்கலாம். அவங்களுடைய வந்து கேஸை வாபஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேஸை நீங்கள் வாபஸ் பண்ணாட்டி கூட தேவை கேன்சல் தி அக்ரிமெண்ட். அதனால் அது என்னுடைய கருத்து. வேறு எதுவும் கேள்வி இருந்தால் 1 or 2 questions and not well. இல்லவே இல்லை பஸ். நான் எனக்கு வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்டிடத்தை கட்டிட்டு போங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இருந்தனுடைய, எனக்கு நடிகர் சங்கத்தை வந்து உட்கார்ந்து பணிபுரிய அளவிற்கு அங்கே வந்து வேலை கிடையாது. there's not much of jobs over there. ஏன்னா 10 பேருக்கு அவங்க வாடகை கொடுத்துருந்தாங்க. நான் ஒரே இடத்துல வந்து வாடகை கிடைக்கட்டும்னு சொல்லி எண்ணம் அப்படி தான் பயணித்தேன். அங்கே என்ன அந்த நாட்டாமை படத்தை நடித்தனால பஞ்சாயத்து மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை. அங்கே வேணால் ஷட்டில் காக் ஆடி இருக்கோம். மார்னிங்கு ஈவினிங் வந்து போண்டா சாப்பிட்ருக்கோம், பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம், காஃபி சாப்பிட்ருக்கோம். எங்கள் சொந்த செலவில். அந்த வளாகத்துக்குள் யாரும் வந்தது கிடையாது. குறையாக சொல்லவில்லை. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து யாரும் காமிக்கலை. தெரில, மேபி அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ மட்டும் எப்படி வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்க விரும்பலை. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எனக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் நேற்று கூட சொன்னேன். நானே அந்த வளாகத்துக்குள்ளே வந்து விஜயகாந்த் நானும் ரவி கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் நாங்கள் வந்தேன். இல்லாட்டி நான் அங்கே வந்து என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படலை. ஏன்னா பிஸியாக வந்து நடிச்சிட்டு இருந்தோம். அங்கே என்ன நடக்குது, இப்போ ப்ராப்ளம் வந்தால் பேமெண்ட் வராட்டி அங்கே போய் சொல்லணும். அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்படி பல பஞ்சாயத்து நான் பண்ணியிருக்கேன். அதுதான் முக்கியமாக இருக்கும். நலிந்த கலைஞர்களுக்கு உதவி தான் கமிட்டியில் பேசுவாங்க. அது போக நிரந்தர வருமானம் வரணும்னு பேசியிருக்கோம். பல முறை பேசப்பட்டு தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதாங்க மிகப்பெரிய இது கிடையாது. பட் எனி திங் தட் ஹேப்பன்ஸ், நான் நடிகர் சங்க தலைவராக மட்டும்தான் நான் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. பொது பிரச்சனை, கலை உலகத்துக்கு வந்த பிரச்சனைகள்லாம் நான் வந்து ஈடுபட்டிருக்கேன். ஈவன் நோ when they want advice, when they want some brain and brawn for an issue, I'm willing to expend that without a cost. ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு கௌரவ பதவி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், என்னை எந்த ஒரு அட்வைஸ் கேட்டாலும் எப்போதும் போல 24 மணி நேரம் என்னுடைய அலைபேசியை திறந்து வைத்திருக்கும் போது யார் கூப்பிட்டாலும் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அளித்திருக்கின்றேன். பாமா ரவிக்கு மட்டும்தான் 3 தடவை நான் பதில் சொல்லலை. அதனால் நீ வந்தோன்னே முதல்ல அவங்கள பார்த்து ஐம் வெரி சாரின்னு சொன்னேன். ஏன்னா பேசி 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 எல்லாரும் அதே கேள்வி கேட்க போகிறாங்க. அதே கேள்விக்கு எவ்வளோ தூரம் பதில் சொல்கிறது, தெளிவாக 2 into 2 4ன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே என்ற காரணத்துக்காக தான் நான் பாமா ரவி இஸ் a good friend of mine. She has many times written lot of things. She will be critical when she has to be, positive when she has to be. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும். அன்றைக்கி கூட நான் என்னுடைய பல பேர் நான் சந்திக்கலை. நான் வந்து 33 வருஷம் பயணித்ததில் இங்கே 87 வயசு உள்ள மணி ஒருவர் இருக்கிறார், 45 வயசு பிஸ்மி இங்கே இருக்கிறார், 20+, எனக்கு 25, உங்களுக்கு 20+, சொல்லிகிட்டே போனால் பிஸ்மி வயசாகிட்டு இருக்காரு.
மணி டை அடிச்சு வரனால தெரிய மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 2 வருஷம் உங்களோட பயணிச்சிட்டோம். நடிகர் சங்க தேர்தல், தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒன்று உலக ஒரு சிங்கப்பூர் ஒரு டாட், உலக ஒரு அமைப்பில் அந்த பூகோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜஸ்ட் அ டாட் இன் த வேர்ல்ட் மேப். அண்ட் தென்னிந்திய நடிகர் சங்கம் தோ பீங் அ டாட் மச் ஸ்மாலர் தென் சிங்கப்பூர், வேர்ல்டு வைடு கொண்டு போய் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்றால் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. அதற்கான போட்டி மிக பிரம்மாண்ட முறையில் செய்திகளெல்லாம் மறைக்கப்பட்டு டிஆர்பி ரேட்டிங்காக உயர்த்தப்பட்டு, நோ அஃபென்ஸ், ஐ எம் ஹாப்பி. ஏன்னா அது ஒரு தொழில் தான். அதனால் இது மிகப்பெரிய ஒரு செய்தி, உலகத்திற்கு தேவையான செய்தி என்று எடுத்து சேர்க்கப்பட்ட நான் வந்து சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஐ பிலாங் டு திஸ் கம்யூனிட்டி ஆஃப் ஜேர்னலிஸ்ட். நான் வந்த வழி சைக்கிளில் பேப்பர் போட்டு பத்திரிகையாளராக, ஸ்பேஸ் செல்லிங் ஃபார் பேப்பர், அண்ட் ஐ எம் ஸ்டில் அ ஜேர்னலிஸ்ட். இப்போ கூட ஸ்டூடாக கேள்வி கேட்க எனக்கு தெரியும். அது நாங்கள் உட்காந்து சில பேர் கேட்கணுன்னு இருக்கேன். அது கேட்க வேண்டிய சூழல் வரும்போது எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஏதாச்சும் பத்திரிகையில் கொடுத்தாங்கன்னா அது நான் எடுத்துக்க தயார். பிகாஸ் ஐ லவ் டு கொஸ்டின் அண்ட் கிவ் ஆன்சர்ஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். 10,000 பேர் வச்சு கேள்வி கேட்டாலும் சொல்கின்ற சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். தெரியாததற்கு நோ கமெண்ட் சொல்வேன், அல்ல என்றால் கேள்வியை திருப்பி கேட்டு விடுவேன். நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி. பி ஆஃப் சப்போர்ட்டிவ் ரோல். ஐ எம் அ பர்சன் வித் குவாலிட்டிஸ், person with integrity. I wanted to support me in my life ahead. I am 25 years old. I have to live another 100 years. So 100 years, you can support me and I'll keep seeing you. I'll stay as young as Devi Mani, with dying God rage die. Thank you. Any other question? Thank you. அது வந்து என்கிட்ட பேசும்போது அந்த கருத்துக்கள் வெளிப்படும் போது 5 கோடி ரூபாய் நம்ம சங்கத்துக்கு தரேன்னு சொல்கிறவங்ககிட்ட இதெல்லாம் எங்களை கேட்காதீங்கன்னு சொல்கின்ற ஒரு இடத்தில் நட்பை பாராட்டுகிறவன் நான். எங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா கமிட்டி மீட்டிங் நடக்கிறதுக்கு எல்லாமே அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. இதுவரை நான் வந்து பில்டிங் இடித்த பிறகு எங்களுக்கு கமிட்டி மீட்டிங் நடந்ததெல்லாம் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க தான் பேர் பண்ணாங்க. வழக்கை நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிறதுக்கெல்லாம் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. ஸோ வி ஹவ் நாட் டேக்கன் எனி மணி ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் டு ஃபைட் ஈவன் தி கேசஸ். அதனால் அவங்கள்ட்ட பேசலாம். நல்லவர்கள், அது மட்டும் தான் சொல்ல முடியும். திருப்பி நல்லவர்கள்னு சொன்ன பிறகு வேறு ஏதோ முறை கேட்டனால நல்லவர்கள்னு சொல்லிடலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர். ஐ எம் க்ளீன். அந்த க்ளீனாக இருக்கிறதுக்காக ஐ ஹவ் டன் மை ஜாப். இது அன்றைக்கே பண்ணியிருக்கலாம், இன்றைக்கே பண்ணியிருக்கலாம்னா நல்லதை எந்த செய்தாலும் நல்லது தான். நல்லதென்று நீங்கள் நினைக்கும் போது இது நல்லது தான். நான் இன்றும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் drawn out and there could be no better agreements unless and you have something more interesting to get 30 lakhs or even 40 lakhs per month. I'll be really happy. So the next time when I go for any other business ventures, I will take their opinion before I make an agreement. Thank you. Let me have my coffee. Thank you everybody. Thank you.